ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ரித்து தமிழ் சேனல். இன்றைக்கி ரேஷன் கடையில் கொடுக்குற பாமாயில் வாங்கி அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் ஒரு சில சைடு எஃபெக்டெல்லாம் நமக்கு உடம்புக்கு வரும். அதனால் அதில் ஒரு சில பொருட்களெல்லாம் சேர்த்து அந்த எண்ணெயை நல்லா காய்ச்சி நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு எந்த பிரச்சனையும் உடம்புக்கு வராது. ஸோ வாங்க அது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பாமாயிலில் அப்படி என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப பித்தம் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொழுப்பு சத்தும் இதில் அதிகமாக இருக்கும். சில பேருக்கு இதை நம்ம சாப்பாட்டில் சேர்த்து தாளித்து சாப்பிடும்போது நெஞ்செரிச்சல், வாந்தி, மயக்கம் இந்த மாதிரி கூட வரலாம். ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி எண்ணெயை நல்லா காய்ச்சி பயன்படுத்தும் போது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் உடம்புக்கு வராது. இப்போ நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்துக்கலாம். புளி எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் தட்டையாக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு வச்சு நல்லா இந்த மாதிரி அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். உப்பு வெளியில் படாத மாதிரி நல்லா இதை ஒரு உருண்டை மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு சின்ன சைஸ் இஞ்சி எடுத்து அதையும் நல்லா இடித்து வச்சுக்கலாம். ஸோ இஞ்சி சேர்க்கும்போது நம்மளுக்கு அந்த வாயு பிரச்சனைலாம் வராது, நெஞ்செரிச்சல்லாம் வராது. அதுக்காக தான் நம்ம இஞ்சி சேர்க்குறோம். புளி சேர்க்குறதுனால அதில் உள்ள அந்த கொழுப்பு சத்து, அதுக்கப்புறம் அதில் உள்ள நச்சுத்தன்மை எல்லாமே வெளியாகிடும். அடுத்து இப்போ நம்ம ஒரு எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு எண்ணெயை கட் பண்ணி ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா இது சூடாகட்டும். அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். சூடாயிட்டு இப்போ நம்ம இடித்து வச்சுருக்க இஞ்சி, அதுக்கப்புறம் அந்த புளி உப்பு சேர்ந்த உருண்டை அதை எண்ணெயில் போட்டுக்கலாம். இது போட்டு நல்லா கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும். இஞ்சி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா கொதித்து கருகி போயிடும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். புளி கொதிச்சுட்டே தான் இருக்கும் உள்ளே உப்பு இருக்கிறதுனால. ஸோ அதனால் அதை நம்ம மைண்டில் எடுத்துக்க வேணாம். இஞ்சி மட்டும் நல்லா கொதித்து ஒரு மாதிரி கருகி போனதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு நம்ம வடிகட்டி எப்போவும் யூஸ் பண்ணுற பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்களும் ரேஷன் கடையில் இந்த மாதிரி எண்ணெய் வாங்கினீங்க அப்படின்னா டேரெக்டாக யூஸ் பண்ணாமல் அதை நல்லா காய்ச்சி ஆற வச்ச பிறகு யூஸ் பண்ணுங்கள்.